மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெல்லியில் கார் வெடி விபத்து, உயிரிழந்தவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததா அண்ணாமலைக்கும் டிஆர் பாலுக்கும் அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கு. அதாவது முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது 10,000 கோடி சொத்து சேர்த்துட்டதா அண்ணாமலை சொன்ன விஷயம்தான். அதுக்கு அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு சைதாப்பேட்டையில். ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஆஜராயிருக்கிறாரு. டிஆர் பாலு அவர்கள் வரல. ஆனால் இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல நீதிபதி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி காரணம் என்னன்னா, டிஆர் பாலுக்கு நிறைய தொகுதியில பாராளுமன்றத்தில் நிறைய வேலை இருக்கு, அதனால வரல, தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி கோவாவில் நிறைய சார் அந்த இதுக்கு பிஎல் கூட்டத்துக்கெல்லாம் நிறைய வேலை எல்லாம் இருக்கு எனக்கு, இதை தாண்டி நானும் ஒரு விவசாயத்துல இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா இந்த மாதிரி காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதே அண்ணாமலை வரல அப்படின்னு இன்னைக்கு இருந்திருந்தான்னா எல்லாருமே பிரேக்கிங் நியூஸ் போட்டிருப்பாங்க. இந்நேரம் வேற மாதிரி சித்தரிச்சு இன்னைக்கு அண்ணாமலை பாத்தீங்களா உண்மையிலேயே அவதூறுத சொல்லிட்டாரு, உண்மையிலேயே அவர் பொய்யா சொன்னதுனாலதான் வரல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஊடகமே ஊதுன்னு ஊதிட்டு இருப்பாங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அதாவது அண்ணாமலை அவர்கள் கோவாவில் நடந்த அந்த அயன்மேன் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க நம்மளோட கணக்கு என்னன்னா, அதாவது அரசியல்வாதி இவர் ஒண்ணு முந்தி இருந்த மாதிரி ஒரு போலீஸ் மேனா இருந்திருந்தா, இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இந்த மாதிரி விஷயத்துல ட்ரைனரா இருந்திருந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவர் ஒரு அரசியல்வாதி. இங்க பாருங்க, இன்னைக்கு கோவாவில் இருந்தாரு, இன்னைக்கு சைதாப்பேட்டை கேஸ் வர்றாரு, நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் இருக்கும், இந்த மாதிரி ஓடுறாங்க. இதுக்கு மத்தியில இவங்க ஏதோ ஒரு சாதனை பண்ணும்போது கூட யாரும் எல்லாம், அதாவது இது அரசியல் தாண்டி பாராட்டணும். இன்னைக்கு சாதாரண எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுல சைக்கிள் ஓட்டுனா இவங்க எவ்வளவு கொண்டாடுறாங்க இன்னைக்கு. ஆனா அந்த வயசுலயும், அதாவது சைக்கிள் ஓட்டுறத ஒரு பெருமையா பேசுவாங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு 2019 மோடி அவர்கள் ஃபிட் இந்தியா இனிஷியேட் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்தது யங்ஸ்டர்ஸுக்கு ஏதோ ஒரு ஊக்கம் அளிக்கிறதா தான் நம்ம கவனிக்கணும். ஒரு தேசிய இளைஞர் அணி தலைவராக இருந்தா தேஜஸ்வி சூர்யா அவர்கள் 3வது முறையா இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கிறாரு, வின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு யங்ஸ்டர் இளைஞர் அணியில இருக்கும்போது பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கறதுக்காக தான். இங்க இளைஞர் அணின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிறது இளைஞர் அணி கிடையாது. இங்க ஏதாவது மக்கள் மத்தியில யங்ஸ்டர்ஸ்க்கு பாருங்க இதையும் நம்மளால முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த இளைஞர்களுக்கு ஒரு வழி நடத்துவு கூட ஒரு கான்ஃபிடென்ட்டை உறுதிப்படுத்ததான் இதெல்லாம் தேவைங்கிறது நம்மளோட கருத்து. ஆனா இங்க ஒரு அரசியலா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது தெல்ல தெளிவா இங்க கவனிக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அயன்மேன் விஷயம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. அதுல உண்மையிலேயே அயன்மேன் அந்த விஷயத்துக்கு கலந்து கொண்டவங்க பாதியிலே நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருவாங்க, யாரும் சக்சஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், நிறைய இதுல ரிஸ்கான விஷயம். ஆனா இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இதை ஒரு எடுத்த உடனே போகலையே இவரு, இது அதுக்காக ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு ஃபிட் ஆகி தான் போயிருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு அரசியல்வாதி, இப்போ ஒரு போலீஸா இருந்திருக்கும் போது கூட ஏதாவது ஒரு பாடியில ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நேரம் கிடைக்கும் போதுதான் அடிக்கடி அவர் சொல்லுவாரு, எனக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் எனக்கு இஷ்டப்பட்ட விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இந்த நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ், அதுவும் ஒரு மோட்டிவேஷனலா எல்லாருக்கும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். ஏன்னா ஒரு லீடர்ஷிப்புங்கிறது அதுதான். யாரா 4 பேருக்கு மக்கள் மத்தியில மைக் பிடிச்சி ஏதாவது ஒரு சொல்லணும்னா ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு விஷயம் பாருங்க, அவர் எடுத்த எல்லா விஷயமே சேலஞ்சிங் ஜாப்னு தான் நம்ம பார்க்கலாம். ஐபிஎஸ் எல்லாம் எழுதுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. யூபிஎஸ்சி தேர்தல் எல்லாம் நம்ம அதுல ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு வந்திருக்காரு. அரசியல் அதையே சேலஞ்சா எடுத்துதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு இடம் பெற்றிருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் தாண்டி விமர்சனம் பண்ணோம்னா
விமர்சனத்தை என்னன்னு நம்ம சொல்றதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர்கள் எல்லாம் அதாவது எதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இட்லி கடை படம் இல்ல ஏதாவது ஒரு படம் வந்தானா அவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு படத்துல உட்கார வச்சு இதை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது எங்க புரிய போகுதுன்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சாதனையா நம்ம கொண்டாடணும். இதை வந்து இப்போ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு போட்டி, ஒரு ஃபுட்பாலோ இல்லை ஏதாவது ஒன்று கிரிக்கெட்டோ இல்லை பாடி ஃபிட்னஸ்லையோ ஏதோ ஒன்று இருந்துட்டான்னா அவன் மேக்சிமம் வந்து குடிபாதைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, மயிலாடுதுறை ஏதோ ஒரு பள்ளி வாகனம் போகுது, அதுல எல்லாம் கல்லை எறிகிறாங்க, வீதியில நடந்துட்டு போனவங்க மேல எல்லாம் தாக்குறாங்க. ஏன் தாக்குறா, எதுக்கு தாக்குறான்னு அவனுக்கே தெரியாது. காரணம் என்னன்னா, இனிஷியலா வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு யாரும் இங்க இனிஷியேட் பண்ணாம இருக்கும்போது தான் இங்க வந்து எதுக்கும் அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லையே. இங்க ஒரு போலியான ஒரு அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். எதுவுமே ஒரு ஃபிட்டா இல்ல, அரசியல்வாதிகளுக்கே ஃபிட்டா இல்லாதவங்க தான் இங்க இருக்காங்க. எதுக்குமே ஊழலுக்கு மட்டும்தான் ஃபிட்டுன்னு நம்ம யதார்த்தமா சொல்லலாம். இல்ல போட்டி பொறாமை இதுக்குதான் ஃபிட்டுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சாதாரண அரசியல், இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யாருமே ஏதாவது ஒரு ஃபிட்னஸ்க்கு ஏதாவது ஒன்றும் இல்லை. இப்போ கபடி போட்டியில ஏதோ ஒரு கல்யாண் நகர் கார்த்திகா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்தது. அதெல்லாம் கூட இந்த ஆட்சி, இந்த அரசுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க நிறைய பேர் பாராட்டிட்டு வரும்போது அரசு யாரோ பாராட்டிட்டு இருக்காங்க பாருங்க, நம்மளும் பாராட்டலாம் அப்படின்னு தான் இங்க பாராட்டுறாங்களே ஒழிய யாரையும் முன்னாடியே அரசு முன் வந்து பாராட்டுறது இல்லை. இந்த இடத்துல வந்து அரசியல் தான், அரசியலுக்காக நாம பாராட்டலைன்னா ஏதோ இந்த அரசை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பண்றாங்களே ஒழிய முழுக்க முழுக்க இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் யாருமே ஊக்குவிக்கிறது இல்லை. அப்படி ஊக்குவிக்கிறதா இருந்திருந்தான்னா இன்னைக்கு எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க, அரசியல் தாண்டி பாராட்டியிருப்பாங்க. 1.9 கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்றதும், 90 கிலோமீட்டர் சைக்கிளிங் போறதும், 21 கிலோமீட்டர் ஜாக்கிங் ஓடுறதும் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் வேணாம், சிம்பிளா ஏதாவது ஒரு சாதனை, காலையில எழுந்திரிச்சு இங்க வாக்கிங் பண்றதே பெரிய சாதனையா இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து, அதாவது அடுத்த தலைமுறைக்கு வந்து ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு யங்ஸ்டர்ஸ் இனிமே பாருங்க, எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கு நிறைய, இதெல்லாம் கண்டிப்பா அரசாங்கமே எடுத்துட்டு வரணும். ஒரு கம்யூனிட்டி ஹாலில் இல்லை ஒரு கிரவுண்டில் ஒரு பாஸ்கெட் பால் இல்லைன்னா டென்னிஸு ஏதோ ஒன்று கிரிக்கெட்டு ஏதோ ஒரு விஷயத்த அரசு எடுத்துட்டு வந்தாதான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மைண்டெல்லாம் டைவெர்ட் ஆகாம போதை அது இதெல்லாம் ஆகாம அந்த இடத்துல விளையாடுறதுக்கு ஒரு இடத்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு மைண்டெல்லாம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இல்லைன்னா 24 மணி நேரமும் ஃபோன் எடுத்துட்டு ஏதோ ஒன்று போர் அடிச்சதுன்னு சொன்னா போய் போதை அடிக்கிறது, இதுதான் இந்த கலாச்சாரம் மாறிடும். இதெல்லாம் தாண்டி மோடி அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த மாதிரி ஃபிட் இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துட்டு வர்றதானாலும் இங்க, அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து இங்க தேர்ந்தெடுக்கிறதா ஆனாலும் கூட, அரசியல் ஆனாலும் கூட, தேஜஸ்வி ஆனாலும் சின்ன வயசு தான், அண்ணாமலை ஆனாலும் சின்ன சின்ன வயசு தான், பெரிய 40க்குள்ள இருக்கிறதுங்கிறது எல்லாம் பெரிய வயசு கிடையாது. இன்னைக்கு பெரிய வயசுல இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர் அணி தலைவராக இருக்காங்க. ஆனா இங்க வந்து நிறைய நம்ம இங்க யாருமே குறைப்படுத்தி எல்லாம் இல்லை. இன்னைக்கு விஜய் ஆனாலும் கூட நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பப்ளிக்ல பிரஸ் மீட்டிங் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் யதார்த்தம். எல்லாருமே, உதயநிதி ஆனாலும் கூட நம்ம அவரோட குறைச்சி அதை மதிப்பிடல. அவரு ஒரு பிரஸ் மீட்டிங் ஒரு தெளிவா ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஈர்ப்பு கிடையாது இன்னைக்கு. ஆனா அண்ணாமலை கிட்ட ஒரு பிரஸ் மீட்டிங் ஆனாலும் சரி, ஒரு மேடை பேச்சானாலும் சரி, அரசியல் பேச்சானாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு ஃபிட், இதுதான் அவங்க கான்ஃபிடென்ட் காட்டுது. இது எல்லாத்துக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்னாலும் முடியும், இப்ப அண்ணாமலை போயிருக்கிறாருன்னா என்னாலையும் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் காட்டுறதுக்காக தான் போயிருக்கிறாரே ஒழிய எல்லாருக்குமே அது தேவை. எல்லாமே ஒரு சேலஞ்சிங் லைஃப்ல வந்து என்னால முடியும். ஒவ்வொருத்தருக்கும் பாடி செக்அப் பண்ணும். நான் எத்தனை கிலோமீட்டர் வாக் பண்ணுவேன், நான் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவேன், என்னால எவ்வளவு முடியும், இதை வந்து ஒவ்வொருத்தரும் செக் பண்ணா நல்லா இருக்கும். நிறைய கிரிவலம் போகலாம், திருவண்ணாமலை போய் கிரிவலம் போகலாம். ஒரு 14 கிலோமீட்டர் என்ன வருது, கண்டினியூஸா 2 நாள் நான் போறேன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, 3 நாள் போறவங்களும் இருக்காங்க, இல்ல ஒரே நாள்லயே போக முடியாதவங்களும் கூட இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்கவுங்க பாடி செக் பண்றதுல தவறே இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு இனிமே யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் விழிப்படைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க, யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா ஒரு ஒரு தொழில் வாய்ப்பு நிறைய கிடைக்கும், டெக்னாலஜி வளரும், எஜுகேஷன் எல்லாம் எப்படி எல்லாம் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. இது எப்ப பாரு சும்மா ஓஸ்ல பஸ் போகலாம்,
இல்லை 1000 ரூபாய் தர்றோம், இதை தான் அரசியலாக பார்த்துட்டு இருந்தான்னா தமிழகம் இந்த மாதிரி தான் வளர்றவங்கள, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்கள பற்றி குறை சொல்றதுக்கு தான் நேரம் இருக்குமே ஒழிய கொண்டாட நேரமே இருக்காதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.